இது வந்து தஞ்சாவூரில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். இது வந்து ரூஃபிங் ஷீட்டு மேலே போட்டிருக்கோம். இந்த ரூஃபிங் ஷீட்டு வந்து ப்ரௌன் கலராக இருந்தது. அப்போ நீங்கள் பைஃபேஷியல் பேனல் போடும்போது உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும். அதனால் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட், ஆயில் பெயிண்ட் வாங்கி எனாமல் பெயிண்ட் அடித்து விட்டுட்டோம். அதுக்கு மேலே சோலார் பேனல் போடும்போது நல்ல ரிஃப்ளெக்ஷன் இருக்குது, நல்ல ப்ரொடக்ஷன் இருக்குது. இது மாதிரி ஒரு சைட்லேயுமே நாங்கள் வந்து சைட்டு ஸ்பெசிஃபிக்காக என்ன இருக்கும், கஸ்டமருக்கு என்ன மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் எப்போயுமே சோலார் பேனல் அமைச்சு கொடுக்குறது. ஏன்னா ஒரு கமர்ஷியல் ஒரு நோக்கத்தோடு ஏதோ ஒன்று சோலார் பேனல் போட்டு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இல்லை. இப்போ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் கமர்ஷியலுக்கு கடைகளுக்கு போடக்கூடியவங்கலாம் கேட்குறாங்க. இன்றைக்கி இதெல்லாம் 2-3 கால்ஸ் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த ஹோம் ஸ்டே, அப்புறம் அந்த லேடிஸ் ஹாஸ்டல், அந்த மாதிரி அப்புறம் அந்த ஜென்ட்ஸ் ஹாஸ்டல், இது மாதிரி ஹாஸ்டலில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் எங்களுக்கு சோலார் பில்லு வந்து கம்மியாக வந்துச்சுன்னா தேவலமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது உண்மை தான். தமிழ்நாடை தவிர மற்ற மாநிலங்களில், இப்போ கேரளாலேயோ கர்நாடகாலேயோ ஆந்திராலேயோ என் பாண்டிச்சேரியிலே கூட கடைகளுக்கும் நெட் மீட்டர் ஸ்கீம் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து நெட் ஃபீடின் டேரிஃப்னு பேர். கமர்ஷியலுக்கெலாம் வீட்டுக்கு மட்டும்தான் நெட் ஃபீடின் ஸ்கீம், நெட் மீட்டர் ஸ்கீம் இருக்குது. இந்த நெட் மீட்டர் ஸ்கீம் இருக்கிறதால தான் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போடக்கூடிய சோலார்னால் எல்லாத்தையுமே கரண்ட்டு பில்லு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆக்கிடலாம். நெட்வொர்க் சார்ஜ் மட்டும் நீங்கள் கட்டணும். இப்போ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் 3 கிலோவாட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா 3 கிலோவாட்டுக்கு 300 ரூபா மட்டும் கரண்ட்டு பில் கட்டினா போதும். கரண்ட்டு கட்டானாலும் நம்ம எம்பிபிடி சிஸ்டத்தை வச்சு பவர் பேக்கப் கொடுத்துட்றோம். இதெல்லாம் இந்த நெட் மீட்டர் ஸ்கீமில் மட்டும்தான் செய்ய முடியும். கடைகளுக்கு வந்து நெட் ஃபீடின் ஸ்கீம்னு கொடுத்துருக்காங்க. அந்த நெட் ஃபீடின் ஸ்கீமில் என்னென்னா, பகல் நேரத்தில் உற்பத்தி பண்ணக்கூடிய சோலார் பவரை அப்படியே நீங்கள் டைரெக்டாக கன்சியூம் பண்ணிக்கணும். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நைட்டு வந்து கன்சியூம் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஈவினிங் 5 o'clock மேலே ஆயிடுச்சுனாலே ஃபுல் கன்சப்ஷன் ஈபியில் தான் இருக்கணும். ஏன்னா கிரிட்டு ஸ்டெபிலிட்டிக்காக அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற மாநிலங்களில் எல்லாம் அதுக்கு கிரிட் ஸ்டெபிலிட்டிக்கு வேறு ஏதோ பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அப்போ கடைகளுக்கும் நெட் மீட்டர் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பகலில் உற்பத்தி டோட்டல் யூனிட்டை பகலில் உற்பத்தி பண்ணிவிட்டு நைட்டு ஆகிற யூனிட்டுக்கு நீங்கள் யூனிட் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நெட் மீட்டர் ஸ்கீம் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 30% கஸ்டமர்களுக்காவது இந்த நெட் மீட்டர் ஸ்கீமை கடைகள் கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் சோலார் போடுறதுக்கு முன் வர்றாங்க. அவங்கள ஊக்குவிக்கலாம். வேறு ஏதாவது ஸ்கீம் கண்டுபிடிக்கணும்.